அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் நாம் இதுவரை இந்த பக்தி சிந்தனா சேனலில் 4 பாகங்களை கண்டு அறிந்தோம். இன்று அந்த தலைப்பில் 5வது பகுதியாகிய அர்ஜுன விஷாத யோகத்தில் ஸ்ரீ பகவான் அருளியுள்ள கீதோபதேச ஸ்லோகங்களை அதன் தொடர்ச்சியாக காண்போம். நண்பர்களே, நான் திருக்குறளில் உள்ள குறட்பாக்களை ஆங்கிலத்தில் என் முழு முயற்சியால் தொகுத்தளித்தது போல என்னுடைய இன்னொரு அத்தகைய முயற்சியும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்லோகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தொகுத்து அளித்ததுதான். எனவே மிக்க தமிழ் புலமை இல்லாதவர்களும் இந்த ஸ்லோகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த என்னுடைய உரைகளை படித்து நன்கு அறியலாம். நாம் 4ஆம் பகுதியில் இதுவரை 20 ஸ்லோகங்களை படித்து கேட்டு பயனடைந்தோம். இன்று ஸ்லோகம் எண் 1.21, அதாவது சாப்டர் 1இல் 21வது ஸ்லோகம் முதல் நாம் கண்டறியலாம். வாரீர். ஸ்லோகம் எண் 21 and 22. சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத யாவதேதான் நிரீக்ஷேஸ்கம் யோத்து காமானவஸ்திதாம் கைர்மயா சக யோத்தவ்ய மஸ்மின் ரணசமுத்தியமே. அரசே, அதன்பின் போரை ஆரம்பிக்கத் தொடங்கியிருந்த திருதராஷ்டிர கூட்டத்தினரை நோக்கி அம்புகள் பறக்க ஆரம்பிக்கும் முன் ஹனுமக்கொடியுடைய அர்ஜுனன் வில்லை ஏந்தி கொண்டு கிருஷ்ணனிடம், அச்சுதா, அறிவற்ற துரியோதனனுக்கு உதவி செய்வதற்காக போர் புரிய இங்கே திரண்டிருப்பவர்களை நான் காண வேண்டும். ஆகையால் படைகள் இரண்டிற்கும் நடுவே என் தேரை நிறுத்து. Now Arjuna speaks to Sri Krishna. Hey Achyuta, take my ratha and keep this between two sides of Senas, as I have to take a decision as to whom I should start this war, and also to see who are all interested to take this war and are assembled in front of me. Here Achyuta is one of the namas to Sri Krishna. This means he is the supreme eternal being and always maintains his position and will not come out of it. ஸ்லோகம் எண் 23. யோத்ஸ்யமானான வேட்சேஸ்ஹம்ய ஏதேஸ்திர சமாகதாக தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர்யுத்தே பிரியசிகீர்ஷவக. மேலும் அர்ஜுனன், நான் இந்த யுத்தத்தில் யாருடன் போர் செய்ய வேண்டும் என்பதையும் திருதராஷ்டிரனின் மகனான துர்புத்தியுள்ள துரியோதனுக்கு உதவி செய்ய போரை விரும்பி முன்னே நிற்பவர்கள் யார் என்பதையும் கவனிக்கிறேன் என்றான். Arjuna further said, Here I am interested to see people who have assembled here for the sake of supporting and praising Dhritarashtra's son, Sri Duryodhana, who has all durbuddhi, that is poisoned mind, for the purpose of fighting for him. Normally this kind of high energy will soon lead to mental weakness. This excess energy for taking war is an indication of the oncoming mental tiredness to Arjuna. So he takes extraordinary interest in seeing the people who are ready to fight with him. ஸ்லோகம் எண் 24 and 25. சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹ்ருஷிகேசோ குடாகேசேன பாரத சேனையோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீட்சிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. திருதராஷ்டிரரே, குடாகேசனாகிய அர்ஜுனன் இப்படி சொல்லி முடித்ததும் ரிஷிகேசனாகிய பகவான் கிருஷ்ணன் 2 சேனைகளுக்கும் நடுவில் பீஷ்ம துரோணர்களுக்கு எதிரிலும் எல்லா ராஜாக்களுக்கும் எதிரிலும் மாண்புடைய தேரை நிறுத்தி, பார்த்தா, கூடியுள்ள இக்கௌரவர்களை பார் என்று அர்ஜுனனிடம் கூறினார். In these slokas, Arjuna's speech indicates that instead of seeing Kauravas as enemies, he sees them as his close relations binding on him. Sanjaya Uvacha. Sanjaya speaks to Sri Dhritarashtra. Bharata Shrestha Sri Dhritarashtra, on hearing the speech of Sri Gudakesan, Arjuna
Sri Hrishikesh and Sri Krishna took the sacred ratha in between two sides of Senas and also in front of Bhishmar, Dronacharya and all Viryavans and said, Hey Partha, see all the Kauravas who have assembled here. Here Arjuna is also named as Gudakeshan, which means person who wins Nidra, that is sleep. He has a capacity that he can sleep or not to sleep whenever he thinks to do so. It is possible only for a person who wins his mind, that is, has control over his mind. One who controls his mind will not take anything to heart. But here it shows that even though he is very strong in his mind, this war is going to create some irritation and chaos in his mind. Slogam 26. तत्र पश्यत्सितान् पार्थः पितॄनत पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा स्वकरान् सुहृतः सैव சேனையோருபயோரபிஹ. அர்ஜுனன் அங்கே 2 படைகளிலும் இருக்கும் தந்தையர்களையும் பாட்டன்மார்களையும் ஆச்சாரியர்களையும் மாதுலர்களையும் அண்ணன் தம்பிகளையும் மக்களையும் பேரர்களையும் தோழர்களையும் மாமனார்களையும் அன்பர்களையும் பார்த்தான். Here, as such, Parthan saw his fathers, grandfathers, acharyas, matulas, that is close bandhus, brothers, sons, grandsons, friends, father-in-laws and others in both the senas. Slogam எண் 27. तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परया स्विष्टो விஷூதன்னிதம் பிரவேத். குந்தியின் புத்திரனான அர்ஜுனன் நிற்கின்ற சுற்றத்தார்கள் அனைவரையும் உற்று பார்த்து பேரிரக்கம் கொண்டவனாய் கிருஷ்ணனை நோக்கி வருத்தத்துடன் பின்வருமாறு கூறினான். Kunti's son Arjuna deeply saw all his bandhus who are standing there in front of him, and he uttered these words worriedly by having sympathy on them. Here, by saying Kunti's son, it is meant that he has obtained all his mother's quality of nature. Arjuna, who was all along having Chatru Bhavana, seeing them as enemies, is now having Mitru Bhavana, seeing them as relations. In this situation, this is not the result of having attained Viveka, that is Buddhi, but this is only an example of absence of Viveka at this stage. He comes away from his own position, that is slippage. Ajnana, that is not having Viveka, that is Buddhi, is like darkness forever. This is the step for falling down. So this is the starting first step for such a falling. Slokam எண் 28. திருஷ்ட்வேயம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்ஸம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் சபரிசுஷ்யதி. கிருஷ்ணா, போர் புரிவதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து என் அவயவங்கள் சோர்வடைகின்றன, வாயும் வறள்கிறது. Arjuna further speaks to Sri Krishna. Hey Krishna, when I see my bandhus who have assembled here, my organs are getting weakened and my mouth and tongue are also getting dried. Krishna means one who is having dark blue Karuneela color body. Krish Sad Na Ananda, that is happiness. Sachidananda Swarupa, Brahma Swarupa, that is one who is having divine quality and present everything. One who relieves his devotees from their sadness. So this Nama of Krishna has 3 meanings. Slogam எண் 29. Vepatussa sarire me roma harshassa jayate gandivam sramsate hastat vatsaiva paritahyate. மேலும் அர்ஜுனன் இவ்வாறு கூறினான். என் உடம்பில் நடுக்கமும் மயிர் சிலிர்ப்பும் உண்டாகின்றன. கையிலிருந்து என் வில் காண்டீபம் நழுவுகிறது. மேலெல்லாம் தோலும் எரிகிறது. Arjuna further said, Hey Krishna, in my sharira, that is body, I feel some nervous weakness due to fear, and Roma Harsha, that is hairs in my body, are going straight. Gandivam, that is bow of high grace and value, is getting slipped from my hand. Sharmam, that is my outer skin, is also burning with heat. Slokam எண் 30. न च शक्नोम्यवस्थातुं प्रमतीव समेमन निमित्तानि पश्यामि விபரீதான கேசவக. மேலும் அர்ஜுனன் இவ்வாறு கூறினான். கேசவா, என்னால் நிற்க முடியவில்லை, மனம் சுழல்கிறது, கேடுடைய சகுனங்களையும் காண்கிறேன். Arjuna further said, Keshava,
I am not even able to stand alone. That is not strong. There is no steadiness in my mind. That is, it is not in particular position, and it goes around beyond its thinking status. Also, some misfortunistic happenings appear in front of me. That is occurrence of bad nimittani. That is indications. Here, Keshava means one who killed Asura Rakshasa called Keshin, one who has beautiful Roma hairs. Ka Brahma, A Vishnu, Isa Rudran, one who has Mummurti, that is all three gods within him. Nimitta means bad indications and misfortunistic happenings around him. These can be believable. Time, area and nimitta, that is indication, all three are interrelated. In order to show that whether the particular karma will happen or not, these indications occur, but these indications should be taken into consideration only when a person goes out for some auspicious occasions. If indication is not good, he can postpone such occasions, but this should not apply to situations as to the student who is going to school for writing his examination, to the nation which is facing dharma yuddha, that is war, etc. In other words, these indications shall not be taken into consideration for the above situations or occasions. One whose concentration is on doing something within time can't see such indications. It is not good for a person who is doing his duty perfectly to mind such indications. But the reason for appearance of such indications to Arjuna is only his mental status, that is weakness to mind. Such a mental weakness should not come to a Viryavan like Arjuna. Thank you all.